ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப்சரி தமிழகத்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க மாதம் 10th ஃபெயில் 10th பாஸ் 12th டிப்ளமோ எனி டிகிரி எனி பிஜி அப்படின்னு எல்லாருமே இந்த திட்டத்திற்கு தகுதி. இது என்ன திட்டம், யார் அப்ளை பண்ணுறது, என்னென்ன தகவல்கள் இதில் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்களேன். அரசு இணையதளமான myskim.gov.in இந்த இணையதளத்தில் அனைத்து ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டிலையுமே பல திட்டங்கள் இருக்குது. இந்த இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் நான் தமிழ்நாட்டில் இந்த அன்எம்ப்ளாய்டு அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதாவது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிற ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ், பெனிஃபிட்ஸ், எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் அந்த ஹியரை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ப்ளஸ் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஒரு மாவட்டத்துலேயுமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அதாவது அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம். ஸோ அங்கே போயிட்டு இது தொடர்பான தகவல் ப்ளஸ் விண்ணப்பிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு வருஷத்துலேயும் ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது போன்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேரெக்டாக அந்த அரசு ஆர்டர்லேயே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹியரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி வாரியாக கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா மாதம் 200 ரூபாய் அப்படின்னு 3 வருடத்திற்கு வழங்குவாங்க. அதை தான் நான் டோட்டலாக கால்குலேட் பண்ணி அந்த 7000 சொச்சம் அப்படிங்கிறத தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா மாதம் 300 ரூபா. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை அதுக்கு இணையான டிப்ளமோ தேர்ச்சி அப்படின்னா 400 ரூபாய் மாதம். எனி டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எனி பிஜி டிகிரி, அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 600 ரூபாய் அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஸோ இதற்கான ஒரு தகுதி இருக்குது. அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை ஆண்டுகள், என்னென்ன தகவல் அதையும் சொல்கிறேன். முதல் விஷயத்தை பொறுத்தவரையும் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள். முதல் விஷயம் கல்வி தகுதி. இதில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பு அதற்கு சமமான டிப்ளமோ எல்லாருமே நீங்கள் தகுதி தான். இதில் இந்த டிகிரி சொல்லியிருந்தேன்ல, டிகிரி பிஜி, இதில் குறிப்பிட்ட படிப்புகளுக்கு இதில் இது கிடையாது. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கோ, மருத்துவமோ, கால்நடை மருத்துவமோ, விவசாயம், சட்டம், இது போன்ற தொழிற்பட்டங்கள், அதாவது ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிகிரிஸ் படிச்சிருக்கீங்கன்னா இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் தகுதி இல்லை. ஓகே, இதுக்கு நீங்கள் உங்களோட படிப்பை முடிச்சுட்டு 10ஆவதோ 12ஆவதோ டிப்ளமோ டிகிரியோ முடித்து குறைஞ்சது 5 ஆண்டுகள்னாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கணும். இதுதான் முதல் தகுதி. ப்ரோ, நான் இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன், நான் 10ஆவது ரிஜிஸ்டர் பண்ணி ரொம்ப வருடங்கள் ஆகுது, நான் 10ஆவது வச்சு இது அப்ளை பண்ணலாமான்னா முடியாது. அதிகபட்சம் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புலேருந்து 5 வருஷம் நீங்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கணும். நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவில் நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கும் மேலே இருக்கக்கூடாது. இது ஒரு தகுதி. அதே மாதிரி வயது வரம்பு பொறுத்தவரை 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 45 வயது வரையும் இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இருப்பிடத்தை பொறுத்தவரையும் நீங்கள் உங்களோட கல்வி, அதாவது பள்ளி கல்லூரி எல்லாமே தமிழ்நாட்டிலே முற்றிலும் படித்தவராக இருக்கணும். வேலைவாய்ப்பு இன்மையாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஒரு அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ இல்லை எதுவும் ஊதியம் பெறும் பணியிலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. வேலைவாய்ப்பே இல்லை குறைஞ்சது கடந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னா தான் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி உடையவராக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களோட பள்ளியையோ கல்லூரியோ நீங்கள் அன்றாடம் சென்று பயிலும் மாணவர்களாக இருக்கக்கூடாது. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருத்தல் கூடாது. வேறு எதுவும் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான். ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எலிஜிபிலிட்டி இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தகுதிகள். இதில் உங்களுக்கு தகுதிகள் பொருந்துது அப்படின்னா இந்த திட்டத்தின் பற்றின மேலும் தகவலை உங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த முழு தகவல் பிடிஎஃப். நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க்குமே தரேன். அதில் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு அதில் பதிவு பண்ணதுக்கானது, அப்புறம் உங்களோட வங்கி கணக்கு, இது போன்ற தகவல் எல்லாமே தேவைப்படும்.
இன்கேஸ் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு உதவித்தொகை நீங்கள் பெற்றுட்டு வரீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த பெற்று வரும் காலத்தில் ஏதோ அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ நீங்கள் எதுவும் வேலை கிடச்சா நீங்கள் இவங்கள்ட்ட அதை சொல்லி இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளியாகிடணும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த உதவித்தொகை இந்த திட்டத்திற்கும் நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதற்கான அந்த தொகை வந்து உங்கள் வங்கி கணக்கில் அவங்க ரெகுலராக வந்து செலுத்துவாங்க. மாதம் மாதம் செலுத்துவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்தந்த காலாண்டு முடிவுற பின், அதாவது அந்தந்த காலாண்டின் இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்கள் வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பட் வந்து இது தொடர்பான டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சேகரிங்க. அதாவது எப்போ போனாலும் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை இதற்குன்னு ஒரு டேட் ஓப்பன் பண்ணுவீங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பொருந்துதா, அதற்கான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா முழு தகவல். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.